வெள்ளிக்கிழமை 20 சிவான் ஜூன் 5. தெய்வீக பராமரிப்பு. மத்தேயு 6:26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? என் பல ஆண்டு கால ஊழியத்தில் உலகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்தவர்களிடமிருந்து நான் அதிகம் காணும் ஜெப விண்ணப்பங்களில் ஒன்று பொருளாதார தேவைக்கானது. கவனியுங்கள், நீங்கள் ராஜா இயேசுவின் ஜீவனை பெற்றபோதே அபரீதமான போஷிப்பையும் பெற்றுக்கொண்டீர்கள். அது அப்படியே என்று நம்புங்கள், அதன்படி வாழுங்கள். ஆகாயத்து பறவைகள் தங்களுடைய அடுத்த வேளை உணவுக்கோ அல்லது தங்குமிடத்திற்கோ கவலைப்படுவதில்லை. நீங்கள் ராஜாவின் பிள்ளையாய் இருப்பதால் ஒரு பறவையை விட மிக உயர்ந்த மதிப்புள்ளவர்கள். என்னால் இதை வாங்க முடியாது அல்லது என்னிடம் போதுமான பணம் இருக்காது போன்ற எதிர்மறையான வார்த்தைகளை சொல்வதை நிறுத்துங்கள். தேவனே உங்கள் ஆதாரம். உங்கள் சூழ்நிலை தேவனுடைய போஷிப்பு இல்லாதது போல தோன்றலாம், ஆனால் நீங்கள் அதை விசுவாசத்தினால் நம்ப வேண்டும். மோசேயும் இஸ்ரவேலர்களும் எகிப்தியர்களால் பின்தொடரப்பட்ட போது அவர்களிடத்தில் தப்பிக்க எந்த திட்டமும் இல்லாதிருந்தது. ஆனால் செங்கடல் பிளந்தபோது அவர்கள் தேவனுடைய வல்லமையான பராமரிப்பை கண்டார்கள். இப்போது நீங்கள் ஒரு செங்கடல் போன்ற சூழ்நிலையில் இருக்கலாம், ஆனால் நிமிர்ந்து நின்று தீர்வை கட்டளையிடுங்கள். ஏராளமான நன்மைகளே உங்கள் பங்கு என்று தைரியமாக அறிக்கை செய்யுங்கள். உங்கள் தற்போதைய சூழ்நிலையை பற்றி கவலைப்படாதீர்கள். தேவனை துதித்து பாடுவதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தையும் மனதையும் அவர் மேல் வையுங்கள். உங்கள் சூழ்நிலை உங்களை தனிமைப்படுத்தி நம்பிக்கையற்ற நிலைக்கு தள்ள ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். உங்களுக்குள் தேவனுடைய DNA இருக்கிறது. அவர் உங்களுக்குள் வாழ்கிறார். ஹல்லேலூயா. ராஜா இயேசு கூறினார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று. யோவான் 10:10. நீங்கள் ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கும்போது உங்களை பற்றி தேவன் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லி உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக் கொள்ளலாம். தீர்க்கதரிசன அறிக்கை. எனது தேவைகள் ஏற்கனவே சந்திக்கப்பட்டுவிட்டன. நான் ஐஸ்வர்யமுள்ள தேவனின் பிள்ளை. நான் விசுவாசத்தோடு செயல்படும் போது தேவனுடைய பராமரிப்பை காண்பேன். தேவன் என்னை குறித்து சொன்ன வார்த்தையிலிருந்து எதுவும் என்னை அசைக்க முடியாது. எனக்கு தெய்வீக பராமரிப்பு உண்டு. நன்றி ராஜாதி ராஜாவாகிய இயேசுவே. மேற்கொண்ட தியானம் பிலிப்பியர் 4:19. உங்கள் 365 நாள் வேத வாசிப்பு திட்டத்தை தொடங்க நீங்கள் தயாரா? 365 நாள் வேத வாசிப்பு திட்டம். இன்றைய உங்கள் வாசிப்பு திட்டம் சங்கீதம் 120 133 அதிகாரங்கள்.